ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் 100 days 100 motivational stories. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 30 ஆஃப் 100. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 100 days 100 motivational சேலஞ்ச் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு யாரை பற்றியாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, அவங்கள பற்றியும் போகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆக்டர் சூர்யாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு சூர்யா பற்றி பார்க்கணுன்னா, சினிமா பேக்ரவுண்ட் இருந்தாலும் தனி அடையாளம் உருவாக்குவது எளிதல்ல. ஆனால் சூர்யா அதை சாதித்தார். சாதாரணமாக ஒரு ஸ்டார் சன் ஆக அறிமுகமான சூர்யா ஆரம்ப காலத்தில் வந்த தோல்விகள், விமர்சனங்கள், பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியர்ஸ் எல்லாவற்றையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டார். நேருக்கு நேர், பேரழகன், காக்க காக்க, வாரணமாயிரம் போன்ற படங்கள் அவரின் ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைத்த ரெகக்னைசேஷன். வெறும் ஆக்டிங் மட்டுமல்ல, ஒவ்வொரு கேரக்டருக்கும் முழு டெடிகேஷன், பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன், எமோஷ்னல் டெப்த், இதுதான் அவரை மாஸ் அண்ட் கிளாஸ் ஆக்டராக மாற்றியது. சினிமாவுக்கு அப்பால் அகரம் ஃபவுண்டேஷன் மூலம் ஆயிரக்கணக்கான ஏழை மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றியவர் சூர்யா. ஸ்க்ரீனில் மட்டும் இவர் ஹீரோ அல்ல, நிஜ வாழ்க்கையில் இவர் உண்மையான ஹீரோ தான். ஃபேம், மணி, அவார்ட்ஸ் இருந்தால் ஹியூமிலிட்டியை இழக்காத ஒரு மனிதன் என்றால் அது சூர்யா தான். இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது, உழைப்பு உண்மையாக இருந்தால் காலம் தானே உங்களை உச்சிக்கு கொண்டு போகும். அதற்கு சூர்யா தான் எடுத்துக்காட்டு. இதுதான் சூர்யாவை ஆரம்ப காலத்தில் பலரும் விமர்சித்தாலும் இன்றைக்கு அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே உள்ளது. சூர்யாவால் பல மாணவர்கள், 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவராகவும் இன்ஜினியராகவும் மற்றும் பல துறைகளில் சாதித்து வருகின்றனர். அதற்கு சூர்யா தான் பெரிய காரணம். எத்தனை பேருக்கு சூர்யா சாரை பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூர்யா சார் நடித்ததுலேயே உங்களுக்கு எந்த மூவியை பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.